Namaste to all. Welcome to Tamilopedia. இது உங்களுக்கான 40 days challenge. இன்னைக்கு நம்ம day 25th இருக்கோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம simple present tense தான் பார்க்க போறோம். ஆனா இன்னைக்கு simple present tense எதுக்கு பார்க்க போறோம்னா அதாவது அதாவது அது அப்படின்னு ஒரு வேர்டுக்கு ஹீரது அப்படின்னு எந்த சென்டென்ஸ் எல்லாம் முடியுமோ அதுக்கெல்லாம் எப்படி நம்ம ஹிந்தியில சென்டென்ஸ் மேக் பண்றதுதான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிராமர் செஷன். இதுல நீங்க ஃபுல்லா பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லாங்குவேஜ் லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி தெரிய வேண்டியது இது ஒரு ஜெண்டர் பேஸ்ட் லாங்குவேஜ். இது நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நேச்சர் ரிலேட்டட் வேர்ட்ஸு, வெஹிக்கிள், ஆட்டோமொபைல்ஸ், அப்புறம் சவுண்ட்ல முடிகிறது. இது எல்லாமே நம்ம வந்துட்டு எதுனா ஃபெமினைன். அதே மாதிரி சவுண்ட்ல முடிகிறது இதெல்லாம் வந்துட்டு மேஸ்குலைன். இது ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். இப்ப நமக்கு டவுட் வரும். இந்த அதுங்கிறதுக்கு ஹிரதுங்கிறதுல நம்ம யூஸ் பண்ணணுமா, யூஸ் பண்ணணுமான்னு. அதுக்காக தான் நான் இந்த ஜெண்டரை உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அப்பவே உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிரும். இப்ப சென்டென்ஸ் என்னன்னா, ஜோராக மழை பெய்கிறது, அதாவது ரொம்ப மழை பெய்யுது. இப்போ மழை அப்படிங்கிறது வந்துட்டு என்ன வேர்ட்னா ஃபெமினைன். அதனால நம்ம இந்த சென்டென்ஸை வந்து எதுல முடிக்கணும்னா தீல முடிக்கணும். பாரிஷ் जोर से आती है, बारिश जोर से आती है. எதனால யூஸ் பண்ணோம்? மழைங்கிறது வந்துட்டு இங்க ஃபெமினைன். ஓகேவா? பாரிஷ்னா மழை, ஜோர் சேனா ஜோராக, அதாவது ரொம்ப, ஆத்தி ஹே பெய்கிறது. பாரிஷ் ஜோர் சே ஆத்தி ஹே. அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, எனக்கு ரொம்பவும் பசிக்கிறது. मुझे बहुत भूख लगती है, मुझे बहुत भूख लगती है. எனக்குனா मुझे, बहुतना ரொம்ப, பசிக்கிறதுனா भूख लगती है. இங்க எதனால நம்ம தீஹே யூஸ் பண்ணியிருக்கோம்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் இங்க அந்த பூக்ங்கிறது வந்து ஒரு ஃபெமினைன் வேர்டு. ஸோ அதனால தான் நம்ம லக்தி ஹே அப்படின்னு நம்ம தீ வச்சு முடிச்சிருக்கோம். அடுத்த எக்ஸாம்பிள், இந்த நாய் எல்லோரையும் கடிக்கிறது. ஏ குத்தா சப்கோ காட்டா ஹே, ஏ குத்தா சப்கோ காட்டா ஹே. ஏ குத்தானா இந்த நாய், நாய்னா குத்தா, எல்லோரையும் சப்கோ கடிக்கிறது, காட்டா ஹே காட்டா ஹே. நாய்ங்கிறது வந்துட்டு மேஸ்குலைனால நம்ம இந்த இடத்துல என்ன போட்டிருக்கோம்? யூஸ் பண்ணியிருக்கோம். மறந்துடாதீங்க. இப்படிதான் நம்ம அது, அதாவது இட்டுக்கு எந்த மாதிரி மேஸ்குலைன் வரும், எந்த மாதிரி ஃபெமினைன் வருங்கிறத பார்த்துதான் நம்ம தியாங்கிறத போடணும். இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தன்யவாத்.